வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்டின்னா, கேன் நம்பர் அப்டின்னா என்ன? கேன் நம்பர் எதுக்கு பயன்படுத்துறாங்க? கேன் நம்பர் எப்படி கிரியேட் பண்றாங்க? கேன் நம்பர் என்னென்ன வரும்? அப்டின்றத பத்தி டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய முழுமை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து கேன் நம்பர வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து என்ன பண்றேன்னா, எக்ஸாம்பிளுக்கு இதுல கேன் நம்பர் டைரக்ட்டா கிரியேட் பண்ண முடியாது. நம்ம ஏதோ ஒண்ணு போயிரலாம். இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்க்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உள்ள போகுது. உள்ள போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் எதுவுமே படிக்க வேண்டாம். இப்போ வந்து ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, இப்போ கேன் நம்பர் கேட்குது. இப்போ கேன் நம்பர் வந்து இங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பேச போலாம். இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து இது வந்துருச்சு. இதில என்னென்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆதார் நம்பரு. ஏன்னா நான் ஃபுல்லா டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பண்ணதுக்கு அப்புறம் காட்டுனா வந்து ஹைட் பண்ணிருவேன். அதனால முன்னாடியே சொல்லிடுறேன். இங்க வந்து ஆதார் நம்பரு. இங்க வந்து ரேஷன் ஷாப் இருந்தாலும் சரி, பான் கார்டு இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எபிக் நம்பர் இருந்தாலும் சரி, இல்ல ஸ்ரீலங்கா ரேஷன் கார்டு தான் எது இருக்கோ அத போடுங்க. இப்போ என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குதுன்னா, ரேஷன் கார்டு நம்பரு இங்க வந்து டைப் பண்ணிருவேன். அடுத்தது இப்போ வந்து டாக்டரா, செல்வியா, ஸ்ரீ, ஸ்ரீமதி, திருமதி, செல்வன். இப்போ இந்த மாரி எத்தனை கேட்டகரி இருக்குதோ, அதில போடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணேன், சின்ன பையன் அப்படின்றனால நான் செல்வன் குடுத்துர்றேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேன் நேம். அப்ளிகேன் நேம் வந்து தமிழ்ல, இது இங்கிலீஷ்ல. இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ்ல வந்து நீங்க டைப் பண்ணணும். அப்ளிகேன் நேம் வந்து இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்ணணும். அதேமாரி விண்ணப்பத்தார் பெயர் வந்து தமிழ்ல வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பாலினம். பாலினம் வந்து மேலா குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் டேட் வந்து அன்மேரிடு. ஏன்னா வந்து இங்க வந்து செல்வன் குடுத்துட்டேன்னா அன்மேரிடு வந்துரும். அதனால வந்து இது குடுக்கும். இப்போ டேட் ஆஃப் பர்த். இது டேட் ஆஃப் பர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா குடுக்கணும். ஏன்னா வந்து டேட் ஆஃப் பர்த்ல வந்து தப்பு எதுனா பண்ணிட்டோம் அப்டின்னா, அ ஃபியூச்சர்ல வந்து மாத்தணும்னா, எடிட் பண்ணா மிகப்பெரிய ஒரு சிரமம். கேன் நம்பர். இது வந்து ஒரு டைம் கிரியேட் பண்றது, அதுல வந்து மிகப்பெரிய ஒரு சிரமமாயிரும். அதுக்கப்புறம் கார்டியன்ஸ் வந்து முதல்ல வந்து ஃபாதர் குடுத்துர்றேன். ஃபாதரோட நேமு. அதுக்கப்புறம் மதரோட நேமு. அதே மாரி தமிழ்ல. இங்கிலீஷ்ல என்ன பண்றேன், தமிழ்ல. அதுக்கப்புறம் மதம். நான் இந்தோ இங்க வந்து எல்லா மதமும் வரும். இல்லாத மதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதர்ஸ்ன்னு குடுத்துருங்க. இப்ப இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இது குடுத்துருங்க. நான் வந்து இந்து குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி. கம்யூனிட்டின்றது அப்பாவோட கம்யூனிட்டி என்ன இருக்கு? அப்பா, அம்மாவோட கம்யூனிட்டி வந்து சேமா இருந்தா சேம் குடுத்துருங்க. இல்லன்னா நீங்க உங்களுக்கு வந்து என்ன கம்யூனிட்டி வேணும்? அப்படின்றது என்னவா இருக்கோ அத குடுங்க. இது பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வேலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில்ட்ரன்ஸ் இந்த தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வொர்க்கர்ஸ் அப்படின்ற மாரி நம்ம குடுத்துரலாம். இப்போ அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. இங்க வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த ஸ்டார் போட்ட இடத்தெல்லாம் கம்பல்சரி நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் மாநிலம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. மாவட்டம். எந்த மாவட்டம் இருந்தாலும் குடுத்துக்கலாம். இப்ப நான் தர்மபுரி குடுக்குறேன். தர்மபுரி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தர்மபுரில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பெண்ணாக குடுக்குறேன். அதுக்கப்புறம் ரெவென்யூ வில்லேஜ். ரெவென்யூ வில்லேஜ்ன்றது உங்களுடைய என்னென்ன டீட்டெயில் இருக்குதோ அது ஃபுல்லுமே வரும். அது வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ. அதுக்கப்புறம் தர்மபுரில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிவிஷன் வந்து எங்க இருக்கு? அப்படின்ற மாரி இது. இப்போ பென்னாகரத்தோட இது வந்து இந்த நிர்வாக குழுல இருக்கு. இது வேணும்னா போடலாம். இது வந்து ஸ்டார் இது இல்ல. அதுக்கப்புறம் அட்ரஸையும் பிளாக்கு, பின்கோடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா டீட்டெயிலா வந்து போடணும். இதே தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும், சேம் டூ குடுத்தீங்கன்னா, அந்த அட்ரஸ் வந்து அப்டியே மாறிக்கும். இது வந்து எல்லாமே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணாம வரல. இப்ப வந்து நீங்க டிக் குடுத்தீங்கன்னா, இது ஃபுல்லா அப்டியே மாறிக்கும். அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பரு. கான்டாக்ட் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மின்னஞ்சல் மட்டும் அது சாரி மொபைல் நம்பர் மட்டும் போதும். அப்படி இல்ல வேணா மின்னஞ்சலும் குடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓடிபி வந்து 2க்குமே வந்து கூட வர வச்சுக்கலாம். அது 2க்குள்ள எதுனா ஒண்ணு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெனரேட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, இந்த மொபைல் நம்பருக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து அந்த ஓடிபி போகும். அந்த ஓடிபி குடுத்துட்டு, ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, கேன் டீட்டெயிலும் வந்துரும். இப்ப வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா முடிச்சுட்டு வந்து, மீதி என்னன்றத நம்ம வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணது ஃபைனல் ஸ்டேஜ்ன்றத பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம டீட்டெயில் எல்லாமே குடுத்துட்டோம். இது வந்து பேங்க் டீட்டெயில் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணலாமான்றதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து செக் பண்ணிக்கணும். ஆதார் கார்டும், டேட் ஆஃப் பர்த் இதுலலாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்றத வந்து நம்ம வந்து செக் பண்ணிட்டு குடுத்துக்கலாம். எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. இப்ப வந்து ரிஜிஸ்டர் குடுத்துடுறோம். கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. அவ்வளோதான் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதான் வந்து கேன் நம்பருங்க.
இந்த கேன் நம்பர வச்சு நம்ம வந்து வருங்காலத்தில வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இத வச்சு தான் பண்ண முடியும். இன்கம் ஆகட்டும், வருமான சான்றிதழ் ஆகட்டும், ஜாதி சான்றிதழ் ஆகட்டும், நேட்டிவ் சர்டிஃபிகேட் ஆகட்டும் எல்லாமே இத வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும்.